வேண்டுகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை உமது கடைசி நேரம் வெந்த பொன்னிலே நீர் பாய்ச்சுவது போல சிலுவையிலிருந்து கீழே இறங்கிமா, உன்னையே காப்பாற்றிக் கொள் என்றெல்லாம் சவால் பேசுகிறார்கள், கேள்வி பேசுகிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்புதல் எடுக்கின்றேன். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டுகின்றேன். தந்தையிடம் கொடுத்த பணியை செய்து முடித்த நிலைகளை எல்லாம் நிறைவேற்று எங்கள் மேலே ஏற்றமாயிருக்கிறேன் என்பதை காட்ட தாகமாயிருக்கிறேன் என்கிறேன். நாடெங்கும் இயர்கள் கதிரவன் மழை கொடுத்த வேளையில் திருக்கோவிலின் திரை நடுவில் விழுகிறது. தந்தையே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் திறக்கின்றேன். செல்வராயிருந்தும் எங்களுக்காக ஏழையான உண்மையை பெருமையாக்கினேன். அடிமையின் வடிவை ஏற்றி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையே தாழ்த்திக் கொள்ளுகிறேன். நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்ததால் அன்பு என்னதென்று அறிந்து கொண்டோம். நாங்களிடம் அன்றைக்கு சாட்சி சொன்ன நூற்றுவர் தலைவரை போல உண்மையாகவே நீர் நேர்மையான கடவுளின் மகன் என்று என்னையே கற்றுத்தாரோ. உம்மோடு இறந்தால்தான் உம்மோடு வாழ்வோம். கோதுமை மணியாய் மடிந்தால்தான் மிகுந்த பலன் தருவோம். எங்களுக்காக சிலுவையில் உயிர் விட்டவரே, எங்கள் சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக நாள்தோறும் சிறு சிறு வழிகளிலே உயிரை கொடுக்க கற்றுத்தார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ நேசியாமல் இருப்பேனோ என்று எல்லாரும் சேர்ந்து பாடுகிறோம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மீண்டும் உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ.